ஆமாமா ஆனந்தி அக்காவுக்கு தான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏய் யாரடி இது போன்ல வைடி. வாய மூடு. இல்ல இல்ல எனக்கு முன்னாடி ஒரு தண்டம் இருக்கே அத சொன்னேன். உன்னை போய் நான் இப்ப டீசெண்டா திட்டுவேனா? எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். மனா என்ன பாருங்க போன்ல எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா. பில்ல நீ இவ்வளவு கட்ட போறா? நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். யார் போன்ல? அம்மா அக்கா வந்துட்டா. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? எதுக்கு? நீதான் பிரில்லியன்ட் ஆச்சே, கண்டுபிடி பார்க்கலாம். மனோகருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ சொதப்பிட்டக்கா. மனோகருக்கு வேலை தர அளவுக்கு நம்ம நாட்டுல என்ன திறமசாலிங்களுக்கு பஞ்சமா? ஏய் வேணாடி, என் மம்புக்கு வராத, அப்புறம் அவ்வளவுதான். ஏய் போடா. சரி விஷயம் என்ன சொல்லுடி. சொல்றேன், நீ முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னம்மா ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா? சரி ஆனந்தி எங்க? அவங்களா அபூர்வமா இன்னைக்கு வெக்கப்பட்டு இருக்கா, அதனால வெளியிலயே வரல. வெக்கம் என்னம்மா நடக்குது சொல்லுமா. நீ முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. சரி ஸ்வீட் சாப்பிட்டேன், இப்ப சொல்லு. நம்ம ஆனந்திய பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. பொண்ணு பார்க்க? என்னம்மா எனக்கே தெரியாம என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு கூட தெரியாதுமா. சாரதா வந்திருந்தா, கூட அவ ஃப்ரெண்டும் அவங்க பையனும் வந்திருந்தாங்க. சாதாரணமா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா மனசுல ஆனந்திய பாக்குற ஐடியால தான் வந்திருந்தாங்களாம். கடைசியில தான் சொன்னாங்க. அக்கா ஆனந்தி அக்கா அவங்க கிட்ட எக்கச்சக்கமா ஸ்கோர் பண்ணிட்டா. அந்த அம்மா கழுத்துல இருந்து செயினை கழட்டி ஆனந்தி அக்காவுக்கு போட்டு என்னமோ முடிசூட்ட விழா மாதிரி நீ தாமா என் மருமக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிஜமாவா? அக்கா ஒரு சூப்பர் செயின் இதுதான் போட்டாங்க. பாத்துக்கா, தூங்கும்போது கழட்டிக்க போற அலைஞ்சான். ஏய் அதெல்லாம் நீ பண்ற வேலை. என்ன ஆனந்தி பையன் எப்படி இருக்கான்? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்ன, அதான் செயினை கழுத்துலயே மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காளே. ஏய் சும்மா ரெடி சொல்லு ஆனந்தி, ஏன் அமைதியா இருக்க? ஐயோ அக்கா, இவ பண்ற ரவுஸ் தாங்க முடியல. முதல்ல இருந்து என்ன இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு புதுசாக்கா. அப்படி எல்லாம் சொல்லாத ஆனந்தி. இந்த முறை எந்த தப்பும் நடக்காது பாரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சித்தி ஏற்பாடு பண்றாங்க. அவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. ஏமா உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? குடும்பம் எல்லாம் எப்படி? நல்ல குடும்பமா? அந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க பி. என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினாங்க. அந்த பையன் கூட லட்சணமா இருக்கான். பையன் கொஞ்சம் சுமார் தான். ஏதோ ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாராம். ஆனா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே ஃபார்மலா பொண்ணு பார்க்க வராம ரொம்ப கேஷுவலா வந்திருந்தாரு. அப்படியா? கிரேட் ஆனந்தி, யூ ஆர் லக்கி. பாப்போங்கா. என்ன பாப்போம்? டபுள் ஓகேன்னு சொல்லு. சரி இப்ப எனக்கு ஸ்வீட் தானா? காஃபி இல்லையா? சண்டை போடாதீங்கடி, பாத்து போங்க. அபி என்ன விஷயம்? உன் மாப்பிளைக்கு வேலை போயிடுச்சா? ஐயோ, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட பெருசா சண்டை போட்டுட்டு போனாருமா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா. ஒன்றும் இல்லை, எங்கள் ஆஃபீஸோட ஆடிட்டிங்லாம் அவங்க ஆஃபீஸில் தான் நடக்குது. அந்த ஆடிட்டிங்கை அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒழுங்காக செய்யலை, அதனால எம்டி திட்டி அமிச்சிருக்காரு. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வந்து என்னை கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டு போறாருமா. ஐயோ பாவம்மா, இவர் சம்பளத்தை நம்பி தானே அந்த குடும்பமே இருக்கு. இப்ப வேலை வேற போயிடுச்சுன்னா அவங்க. பாத்தியா இப்ப டென்ஷன் ஆயிட்டல? ஐயோ ஏன் வாய் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? இத பாரு, இதெல்லாம் இப்ப நம்ம யோசிக்க கூடாது. நம்ம வீட்ல ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது, அத பத்தி நம்ம யோசிப்போம். சரியா? இருந்தாலும் டென்ஷனை விடுமா. சரி ஓகேயா? ஆனந்தி காஃபி தரியா? ரெடி. நீ இப்ப இங்க வர மாதிரி இல்ல, நாங்களே அங்க வந்துடுறோம். வாமா. பாஸ்கர், ஒரு மனுஷன் நிம்மதியா பேப்பர் படிக்க விட மாட்டியா? நீ மட்டும் தான் பேப்பர் படிக்கணுமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பேப்பர் கொடு. ஏய், உனக்கும் பேப்பருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன வேலை? டிவில என்னென்ன படம் போடுறாங்கன்ற லிஸ்ட்டை பார்த்து அதுல ஒரு நல்ல படமா செலக்ட் பண்ணி பார்க்க போறேன். காலையில டிவி ஆன் பண்ண ஆஃப் பண்ற வரைக்கும் பாக்குறேன். அப்புறம் என்ன பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஏய், இந்தடா காஃபி. ஏண்டா வேலை கிளம்பல? டேய் பாஸ்கர், டேய் ஏண்டா பொறையறது? நிம்மதியா காஃபி குடிக்க விடுமா. நான் இப்ப என்னடா கேட்டேன்? வேலை கிளம்புறியான்னு தானே கேட்டேன். போல. ஏண்டா? ஆபீஸ் லீவு. லீவா? கேலண்டர்ல எதுவுமே கவர்மெண்ட் ஹாலிடேன்னு போடலையே. இது பிரைவேட் லீவு. அப்படின்னா
ஜிஎம் வீட்ல ஒரு இழவு, அதனால லீவு. என்னாச்சு? யார் செத்தாங்க? ஜிஎம்மோட பாட்டி எப்படி செத்தாங்க? தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. வயசான காலத்துல இந்த பாட்டி எதுக்கு தூக்கு மாட்டிட்டு செத்தாங்க? ஒன்ன மாதிரி ஒரு நச்சரிப்பு இந்த வீட்ல இருந்துச்சான். டார்ச்சர் தாங்காம தூக்குல மாட்டி செத்துட்டாங்க. ஏமா இந்த தொந்தரவுல இருந்து நமக்கு விமோச்சனமே கிடையாதா? ஒரு 3000 ரூபாய் காசுக்காக இந்த கழுத்தரப்பு அந்த ஆளை அடிச்சு துரத்துவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஆளோட நான் சண்டை போட்டுருப்பேன். டேய் என்னடா பேசுற நீ? இப்ப அவ அப்படி என்னடா கேட்டுட்டா? நீ ஏன் வேலைக்கு போலன்னு தானே கேட்டா? அதானே, நீ வேலைக்கே போவேணாம். அந்த ஜிஎம் வீட்ல ஏதோ துக்கம்னு சொன்ன இல்ல, அதுக்காவது போலாம்ல. கிளம்பு கிளம்பு, நானும் வரேன். என்ன நீ வரியா? ஆமா, இங்க இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. அங்க போனா வேடிக்கை பார்க்கலாம்ல. நல்லா மோள அடிப்பாங்க. எல்லாரும் பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சு அழுவாங்களா? ரொம்ப தமாஷா. வாய் மூடுறி, அறிவே இல்லை இவளுக்கு. நான்சென்ஸ். சும்மா இரண்டி. டேய் பாஸ்கர், பாஸ்கர் வேலைக்கு போலியா? மறுபடியும் அதே ஏன் பேசிட்டு ஐயோ இருக்க? இல்லடா, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தேன்னா உங்க அப்பா எங்க இருக்காரு, என்ன ஆனாருன்னு போய் தேடி விசாரிச்சுட்டு வரலாம். நாம இப்படியே இருந்துட்டோம்னா அப்புறம் அவர் மேல அக்கறை இல்லாத மாதிரி ஆயிடும். யாரு? நான் போய் தேடணுமா? அந்த ஆளுக்கு அக்கறையும் குடும்பத்து மேல பொறுப்பு இருந்தா அப்படி செஞ்சிருப்பாரா? அவருக்கு தான் நம்மளை பத்தி கவலை இல்லை, நம்ம கவலைப்படணும். விடு. என்னடா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அவரை தேடி தெருவா நாய் மாதிரி சுத்த சொல்றியா? இது பாரு, உனக்கு உன் புருஷன் வேணும்னா புருஷனை காணவில்லைன்னு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன தொந்தரப்படுத்தாத. டேய் அவர் உங்க அப்பாடா. தெரியும், வீட்டுல இருக்கும்போது வாயா போயா அவனே இவனேன்னு பேசின. இப்ப திடீர்னு பதிபக்தி பொங்கிட்டு வருது. ஐயோ அப்பா வீட்டு விட்டு போனதுக்கு காரணமே நீ தான், உன் டார்ச்சர் தான். டேய் என்னடா நீ அவரை கை நீட்டி அடிச்சிட்டு இப்ப பழிய என் மேல போடுற? அடி வேணும்னாலும் தாங்கிக்கலாமா, ஆனா நீயும் பொண்ணுங்களும் செய்யற டார்ச்சர் இருக்க, அது எந்த ஆம்பளையும் தாங்க முடியாது. என்னடா ஆச்சு உனக்கு? வேற ஏதாவது பிரச்சனையா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? சும்மா இரு, நிம்மதியா இருக்க விடு. உள்ள வாங்க வாங்க வாங்க. இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வணக்கங்க. வணக்கம். உள்ள வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கோகி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா. இவர் தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். இது பொண்ணோட அம்மா. வணக்கம்மா. இந்த பாரு தண்டபாணி, எனக்கு இந்த இழுத்தடிக்கிற விஷயம் எல்லாம் பிடிக்காது. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நானே கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு பேசிக்கங்க. நீ எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறவன் தானே? அப்படிதாங்க இருக்கணும். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இது பாருங்க, முதல்ல பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதுவும் சரிதான். இது என் பையன் ராஜ்குமார், ஸ்டேட்ஸ்ல இருக்கான். நல்ல வேலை, சொல்லிக்கிற மாதிரி சம்பளம், கல்யாணம் பண்ற வயசும் ஆயாச்சு. இப்ப என்ன மாப்பிள்ளைக்கு லீவா? ஆமாங்க, 2 மாசம் லீவ்ல வந்திருக்கான். ஆமாங்க, இவன் லீவு முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவனுடைய கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது என்னுடைய ஐடியா. உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டோம். இந்த சம்பந்தம் முடிவானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அப்படித்தான். பொண்ணை வர சொல்றோம் பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம். கோகி, சித்ரா கூட்டு வாமா. சரிங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க பூ வச்சு விடுங்க. தேங்க்ஸ்ங்க. கையை காட்டு. நல்லா இருக்கு பாரு. டேய் போதும்டா, அங்க போய் அவங்கள பாரு. ஏமா, என் தங்கச்சிக்கு நான் அலங்காரம் பண்ணக்கூடாதா? பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு. மாப்பிள்ளை உன்னை பார்த்து நீங்க அசந்து போறாரு. ஆமா. இந்தாங்கம்மா காப்பி. வழக்கமா நடக்கிற மாதிரி தான் இந்த தடவையும் நடக்கும். ஐயா, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுற? என் மனசுக்கு என்னமோ தோணுது. நிச்சயமா இந்த தடவை கல்யாணம் நடக்கும். சரி சரி, அவளை நான் கூட்டிட்டு வரேன், நீ அவங்கள போய் கவனிப்போ. சரிம்மா. ஆமாங்க, கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு. வா கார்த்திக். ஹலோ வாங்க. இதே கார்த்திக், சித்ராவோட அண்ணன். வணக்கம் சார். ஒரு பெரிய கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்கான். நல்லது. தங்கச்சி மேல ரொம்ப பிரியா. ஓஹோ. சித்ரா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தன் கல்யாணம்னு அடிச்சு சொல்லிவிட்டான். பார்த்து மெதுவா எடுத்துட்டு போ.
ஓகேப்பா. பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான், எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்பா நமக்கு மட்டும் பிடிச்சா போதாது, அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்க. அதான் சித்ரா முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அவளுக்கு ஓகே தான். ரொம்ப சந்தோஷம் சார். முக்கியமான விஷயம் சுலபமா முடிஞ்சு போச்சு. அப்போ மற்ற விஷயங்களை பத்தி பேசலாமா? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவதான் மிஸ்டர் தண்டமாணியோட மூத்த பொண்ணு. பேர் சுஜாதா. ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னமோ மத்த விஷயங்களை பத்தி பேசலாம்னு சொன்னீங்களே, என்னது? என்ன பொறுத்த வரைக்கும் மத்த விஷயங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை. அப்போ இங்க என்ன விஷயம் பேசலாங்கிறீங்க? இந்த இடத்துல மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்கிறத பத்தி மட்டும் தான் பேசணும். காரு, நகை, ரொக்கம் இத பத்தி பேசுறதே சமூக விரோதமான விஷயம். மத்த விஷயத்த பேசுறதுன்னா மத்த இடத்துல வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம். சுஜாதா, நீ எங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு மட்டும் இல்லம்மா, என் குடும்பத்துல யாருக்குமே வரதட்சணை பிடிக்காது. என் பையனுக்கு வரதட்சணைங்கிற வார்த்தையே கட்டோட பிடிக்காது. பரவாயில்லையே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா நீ? நான் தான் உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேனே, நீங்க உங்க பொண்ணுக்கு எது வேணாலும் செய்யலாம், செய்யாம வேணாலும் இருக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா எங்களுக்கு தேவை ஒரு நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, டீசென்டான மேரேஜ். ஒரு நல்ல மண்டபத்தை பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கணும், அவ்வளவுதான். நான் ஒன்றும் சீர்திருத்தவாதி இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ் போதுங்கிறதுக்கு. நாங்க ஆசைப்படுறதெல்லாம் ஒரு நல்ல கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை வச்சுக்கணும், அவ்வளவுதான். கிரேட் சார், உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா வக்கீல், இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஆமா, இந்த காலத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. உங்க பையன் வேலை பார்க்குற அமெரிக்கன் கம்பெனி, அதுல அவர் பார்க்குற வேலை, அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும். ஐ வாண்ட் செக் இட் அப் மிஸ்டர் ராஜ்குமார். நோ ப்ராப்ளம். என்னம்மா இது, எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஆமா, உங்க வீட்டு பொண்ண அமெரிக்கால வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் இப்ப நான் கேட்ட கேள்வியை நீங்களும் கேட்கணும். அதான் உங்க பொண்ணுக்கு பாதுகாப்பு. எல்லா டீடைல்ஸும் தரேன், கிராஸ் செக் பண்ணிக்கங்க. எனிதிங் மோர்? எஸ், மெடிக்கல் சர்டிபிகேட். மாப்பிள்ளையோட ரீசன் மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். என்னம்மா ஓவரா போற? சுஜாதா, என்ன பேசுற? இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள. அதானே. ஏமா எங்களை அவமானப்படுத்துறியா நீ? ஏண்டா, நாம அவங்கள கேள்வி கேட்கறத விட்டுட்டு அந்த பொண்ணு நம்மள கேக்குது? This is too much, சுஜாதா. இது பாருங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ தெரியாம பேசிட்டா, ப்ளீஸ். கார்த்திக், நான் கேட்கறதுல என்ன தப்பு? இவர் அமெரிக்கா திரும்பி போனா அங்க இவரோட மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்களா? நம்ம சித்ரா அமெரிக்கா போனா கூட அவளோட மெடிக்கல் சர்டிபிகேட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். இதையே எல்லாரும் இப்படி எமோஷனலா பாக்குறீங்க. நான் என்ன மிஸ்டர் ராஜ்குமாருக்கு எய்ட்ஸ் இருக்கு நான் சொன்னேன்? நான் கேட்டது ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட். ஏன் மாப்பிள்ளை நல்லவரா, அவருக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு நம்ம விசாரிக்க கூடாதா? மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு நல்ல பொண்ணான்னு விசாரிக்கிறது இல்ல, அது மாதிரிதான் இதுவும். இதுக்கே இப்படி டென்ஷன் ஆறீங்க? மிஸ்டர் ராஜ்குமார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா என் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ நோ ப்ராப்ளம். வெரி குட், யூ ஆர் a real gentleman. என்னடா நீ பேசுற? அம்மா பேசாம இருங்க, அவங்க கேட்டதை நான் தப்பாவே எடுத்துக்கல. சுஜாதா, கொஞ்சம் உள்ள போறியா? கார்த்திக், ப்ளீஸ் ரிலாக்ஸா இருங்க. என் பொண்ணு சுஜாதா எப்பவும் கொஞ்சம் வெளிப்படையா பேசுவா. பரவாயில்ல தண்டமாணி, விடு. அதான் மாப்பிள்ளை இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாரு. என்ன விஷயம் மிஸ்டர் ராஜ்குமார்? எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்கா சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இவன் ஒரு ப்ரப்போசல் சொல்கிறான், எனக்கும் அது சரின்னு படுது. என்ன? நீங்கள் உங்கள் தங்கச்சி கல்யாணத்தில் ஆர்வமாக இருக்கிற மாதிரி அவன் தங்கச்சி கல்யாணத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். சரி. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு என் காதில் சொல்கிறான். மிஸ்டர் கார்த்திக், நீங்க சட்டுன்னு எதுவும் சொல்ல வேண்டாம். பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொன்னா போதும். இதுல எந்த கண்டிஷனும் கிடையாது.
இது ஒரு யோசனை, அவ்வளவுதான். யோசனை கூட இல்ல, ஒரு கோரிக்கை. இட்ஸ் an obligation. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கேன். என்ன கார்த்திக்? அப்போ சார் நாங்கள் சொன்ன விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. சரின்னு பட்டா சொல்லி அனுப்புங்க. ஆ அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். வரேம்மா. வா போலாம். வாங்க. ஓகே, வரேன் கார்த்திக், வரேம்மா. மா சாப்பிடவாமா? எனக்கு பசிக்கலடி. அம்மா பிடிவாதம் பிடிக்காத, வா சாப்பிடு. எனக்கு வேணா, நீங்க போங்கடி. அம்மா நீ இப்ப சாப்பிடாம இருந்து ஏதாவது ஆக போதா? ஒழுங்கா எழுந்துரு வா. வேண்டான்னு சொல்றேன்ல. வாங்க சாப்பிடலாம். என்ன பிரச்சனை இங்க? பாரு பாஸ்கி, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம பிடிவாதமா இருக்காங்க. என்ன திடீர்னு உண்ணாவிரதம்? ஐயா சாமி, நீ ஆள விடு. நான் பட்டினி கிடந்தா ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன்? இப்படி பிராணம் வாங்குற? டேய், உங்க அப்பா வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆச்சுடா. அந்த மனுஷன் எங்க இருக்காரோ, என்ன பண்றாரோ, சாப்பிட்டாரோன்னு கூட தெரியல. ஓஹோ, அதுக்கு தான் உண்ணாவிரதமா? டேய், அவரை எங்கேயாவது போய் தேடுடா. தேடி என்ன பண்ணலாம்? திரும்பி வந்து என்னத்த கிழிக்க போறாரு? போனவருக்கு திரும்பி வர தெரியும். வந்தா வராரு, இல்ல அப்படியே போட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத. அண்ணே எதுக்கு இப்ப இப்படி பேசுற? அப்பாவை பத்தி பேசினாலே உனக்கு ஏன் வர வர கோவம் வருது? அம்மா பாவம் சாப்பிடாம இருக்காங்க. இப்படியே சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்பு என்னத்துக்காருது? நீ ஏன் ஒன்னும் கேட்க மாட்ட? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வர போற. எங்களை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? வாய மூடு. இவங்க என்ன சின்ன குழந்தையா? ஏன்டா இப்படி இறக்கம் இல்லாம பேசுற? இது பாருமா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உன் பேச்சு கேட்கிற நிலைமையில நான் இல்ல, புரிஞ்சுதா? சரி சரி, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் 2 வார்த்தை ஆறுதலா பேசலாம்ல. ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? அம்மா அழறத பாத்துமா உனக்கு பிள்ளை? எதுக்காக ஆனா அவரை செத்தா போயிட்டாரு? என்னடா பேசுற நீ? அவர் போன மாதிரி நாங்களும் எங்கேயாவது போயிடுறோம்டா. நீ மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இரு. போங்க, எல்லாரும் போங்க. யார் வேணாம்னு சொல்றா? வீணா இது? ஒரு மனுஷன் இருப்பால இங்க. வீட்டுக்கு வந்தாலே ஏண்டாப்பா வந்தோன்னு இருக்கு. அவர் வீட்டுல இருக்கும்போது கண்ணா பின்னால பேசுனீங்க, இப்ப உருக்கி டிராமா போடுறீங்க. நானும் உங்க பாட்டுக்கு ஆடணுமா? டேய், என்னடா பேச்சு பேசுற நீ? அவர் இந்த வீட்டுல இருந்தாதான் நமக்கு கௌரவம். இந்த குடும்பத்தை தலைவர் ரேஷன் கார்டுல மட்டும்தான் காசு சம்பாதிக்க துப்பு இல்லாதவர். பிளாடி ஃபெயிலியர். ஒரு ஓரமா உட்கார்ந்து குத்தம் சொல்லிட்டு இருந்தவர். இத பாருமா, அவர் போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணாத. அவர் போனதுனால வீட்டுல ஒருத்தர் சாப்பிடுற சோறு மிச்சம் நினைச்சு சந்தோஷப்படு. டேய் பாஸ்கரா, பாஸ்கரா பாருங்கடி, என்ன பேச்சு பேசுறான் பாருங்கடி. என்ன அம்மா அம்மா என்னாச்சு? உட்காருமா. அம்மா, என்னமாச்சு? ஏய், போடி தண்ணி கொண்டு சீக்கிரம். அம்மா, அம்மா, எல்லாம் அந்த பாஸ்கரால வந்தது. வாடி சீக்கிரம். அம்மா அம்மா, அம்மா அம்மா அம்மா